அனைவருக்கும் வணக்கம். கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு, அதாவது நாதமுனி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க ஜிஎன்டி ரோட், 100 ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க. கோயம்பேடுலேருந்து டுவர்ட்ஸ் மாதவரம் ரவுண்டானா டைரெக்ஷனில் போகிற ரோட்டில் அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்புக்கும் செந்தில் நகர் பஸ் ஸ்டாப்புக்கும் நடுவில் தான் கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு வரைக்கும் அமைஞ்சிருக்கிற இந்த மெட்ரோ ரூட் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக தான் அமைக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் டிலே ஆன பிறகு இப்போ தான் டனலிங் ஒர்க் வந்து தொடங்கியிருக்காங்க. தற்போதைக்கு இனிஷியலாக கொளத்தூர் டவுன் ரேம்ப்லேருந்து கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுமார் 246 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இப்போது டனலிங் வேலைகள் வந்து நடக்குது. ஆக்சுவலாக ட்வின் டனல்ஸ் அமைக்கணும், அப் லைனுக்கும் டவுன் லைனுக்கும். தற்போதைக்கு அப் லைன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் டவுன் லைன் டைரெக்ஷன்லையும் டனலிங் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க. இந்த டனல் போரிங் மிஷினுக்கு குறிஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க. கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு இந்த அண்டர் கிரவுண்ட் செக்ஷன் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 மாதவரம் மில் காலனி சோழிங்கநல்லூர் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். கான்ட்ராக்டர் டாடா ப்ராஜெக்ட்ஸ். எக்ஸாக்டாக 100 ஃபீட் ரோடில் இந்த லொக்கேஷனில் தான் எலிவேட்டர்லேருந்து அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக சேஞ்ச் ஓவர் ஆகும். அதாவது மாதவரம் மில் காலனிலேருந்து ரெட்டேரி ஸ்டேஷன் வரைக்கும் எலிவேட்டர் செக்ஷனாக இருக்கும். ரெட்டேரி ஸ்டேஷன் தாண்டின பிறகு எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன்லேருந்து அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் சென்டர் மீடியில் அந்த மெட்ரோ வைடக்டோட ஹைட் வந்து ரொம்பவே கம்மியாக அமைச்சிருக்காங்க. டவுன் டைரெக்ஷனில் போகிற மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக அமைச்சிருக்காங்க. வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக போகிற இந்த மெட்ரோ ரூட் வந்து ஒன்ஸ் வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டின பிறகு எக்ஸாக்டாக 100 ஃபீட் ரோடில் பாடி ஃப்ளைஓவர் டவுன் ரேம்ப் தாண்டின பிறகு அண்ணா நகர் வெஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டில் சோழிங்கநல்லூர் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் தாங்க ஸ்ரீனிவாசா நகர். கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த ஸ்ரீனிவாசா நகர் மெட்ரோ ஸ்டேஷன். எக்ஸாக்டாக இந்த ஸ்ரீனிவாசா நகர் பகுதியில் அமைஞ்சிருக்க டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்தில் தான் ஸ்ரீனிவாசா நகர் மெட்ரோ ஸ்டேஷனோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. தற்போதைக்கு டயர்ஃபார்ம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து நடக்குது. அநேகமாக கொளத்தூர் டவுன் ரேம்ப்லேருந்து கொளத்தூர் ஜங்ஷன் அந்த ஸ்டேஜில் நடக்கிற அந்த டனலிங் ஒர்க் வந்து ஜூன் மாதத்தில் முடிஞ்சிடும். ஒன்ஸ் அது முடிஞ்ச பிறகு கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்ரீனிவாசா நகர் டைரெக்ஷனில் டனலிங் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க. அப்ராக்சிமேட்டாக கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ஸ்ரீனிவாசா நகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். தற்போதைக்கு டயர்ஃபார்ம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து நடக்குது. இதுதாங்க வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்ரீனிவாசா நகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். எக்ஸாக்டாக வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே தான் வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 பக்கத்தில் தான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. தற்போதைக்கு டயர்ஃபார்ம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து நடக்குது. அநேகமாக இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்தில் 2வது டனல் போரிங் மிஷின் வந்து இந்த சைட்டுக்கு கொண்டு வந்து இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷனான வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து தொடங்க போகிறாங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போது டைரெக்டாக மெட்ரோவில் வர பேசஞ்சர்ஸ் லோக்கல் சபர்பன் ட்ரெயினுக்கு டிரான்சிட் ஆகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து எடுத்த வியூ தான் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எப்படி கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன், சென்ட் தாமஸ் மவுண்ட், வாஷர்மேன் பெட் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனும் டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனான வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்க அந்த 100 ஃபீட் ரோடு வழியாகவே டைரெக்டாக எலிவேட்டர் செக்ஷனாகவே அடுத்த ஸ்டேஷனான அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போவுக்கு கொண்டு போயிருக்கலாம். பட் மெயினாக வில்லிவாக்கம் கொளத்தூர் பகுதிக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த மெட்ரோ ரூட்டை வந்து டைவர்ஷன் பண்ணி அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக கொண்டு போய் மறுபடியும் அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போலேருந்து எலிவேட்டர் செக்ஷனாக போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. கொளத்தூர் மெயின் ரோடு வில்லிவாக்கம் இந்த பகுதியில் ரோடு வந்து ரொம்ப நேராவாக தான் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நிறைய வீடுகள்லாம் இருக்கிறனால எலிவேட்டட் செக்ஷனாக கொண்டு போக முடியாது. அதனால தான் அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக இந்த ரூட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் செக்ஷனில் டனலிங் ஒர்க் தான் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடும் ரொம்ப நேரவாக அமைஞ்சிருக்கு. நிறைய வீடுகள்
அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதியாகவும் இருக்குது. டனலிங் ஒர்க் பண்ணும்போது அந்த வீடுகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்பவே சேஃப்டியாக பண்ண வேண்டியது இருக்கும். மெயினாக அந்த சுரங்கம் தோண்டும் பணிகள் நடக்கும்போது அந்த பகுதியோட மண்ணோட தன்மை வந்து சாதகமாக அமைஞ்சதுன்னா ஓரளவுக்கு வேகமாக முடிக்க முடியும். அப்படி இல்லாமல் அந்த பகுதியில் நிறைய பாறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான டைம் வந்து எடுக்கும். என்னுடைய ஒரு கணிப்பு குறைஞ்சது ஒரு 2 இல்லது 3 வருஷமாவது ஆகும் தான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் அந்த டனலிங் ஒர்க் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இப்போது அடுத்த ஸ்டேஷனான வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் தான் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற அந்த லொக்கேஷனில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறதுனால தற்காலிகமாக வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற ஐசிஎஃப் பஸ் ஸ்டாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு ரீசெண்டாக தான் இந்த சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஒன்ஸ் இந்த மெட்ரோ வேலைகள்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு பழையபடி இந்த இடத்துல வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை மெட்ரோ நிர்வாகமே அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனான வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து அநேகமாக இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் அந்த 2வது டனல் போரிங் மிஷினும் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து முல்லைன்னு பேர் வச்சுருக்காங்க. வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2வது டனல் போரிங் மிஷின் வந்த பிறகு அங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த டனலிங் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க. வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைகிறதுனால பஸ்ஸில் பயணம் செய்கிற பேசஞ்சர்ஸ் டைரெக்டாக வந்து மெட்ரோவுக்கு டிரான்சிட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கும் இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தற்போதைக்கு இந்த பகுதியில் டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து நடக்குது. அடுத்த கட்டமாக டனலிங் வேலைகளும் தொடங்கிடுவாங்க. வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கிற ஒரு பிஸியான ஒரு லொக்கேஷன் சொல்லலாம் இந்த வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிற பகுதி. பக்கத்துலேயே வில்லிவாக்கம் மார்க்கெட் இருக்குது. நிறைய ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் பில்டிங் இருக்கிற பகுதி இது. டனலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிற கட்டிடங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பண்ண வேண்டியது இருக்கும். வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷனான வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்க அந்த லொக்கேஷனோட வியூ தான் பார்க்குறீங்க. இது வந்து எம்டிஹெச் ரோடு, சென்னையிலேருந்து திருவள்ளூர் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஹை ரோட். இந்த பகுதியில் தான் வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வில்லிவாக்கம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற நாதமுனி தேட்டர் பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த ரூட்டோட கடைசி அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறம் அண்டர்கிரவுண்ட்லேருந்து எலிவேட்டட் செக்ஷனாக வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிடும். அதாவது அடுத்த ஸ்டேஷனான அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போலேருந்து எலிவேட்டட் செக்ஷனாக தான் கடைசி ஸ்டேஷனான சோழிங்கநல்லூர் வரைக்கும் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் வேலைகள் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பதற்கான அந்த ஆரம்ப கட்ட வேலை தான் தொடங்கியிருக்காங்க. இன்னும் வேலைகள் ஃபுல் ஃபெஜ்ஜாக வந்து ஸ்டார்ட் பண்ணலை. நீங்கள் பார்க்கலாம் ரோடோட ஒரு பகுதியில் மட்டும் அந்த பேரிகேட் வந்து போட்டிருக்காங்க. எதனால் டிலே ஆகுதுன்னா நீங்கள் இப்போது லைவாக பார்க்கலாம். இந்த பகுதியில் ஓவர்ஹெட் பவர் லைன் அந்த டவர் வந்து போகுது. அந்த பவர் லைனை வந்து அண்டர்கிரவுண்ட் கேபிள் மூலமாக கொண்டு போகிறதுக்கான அந்த யூட்டிலிட்டி ஷிஃப்டிங் வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ரோடோட ஒரு பகுதியில் பள்ள நோண்டி அந்த அண்டர்கிரவுண்ட் கேபிள் பதிக்கிற அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒன்ஸ் அந்த எலக்ட்ரிக் பவர் கேபிள் அந்த அண்டர்கிரவுண்ட் வழியாக கொண்டு போகிற அந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு தான் இந்த ஓவர்ஹெட் பவர் லைன் இந்த டவர் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பகுதியில் வேலைகள் ரொம்பவே ஸ்லோவாக நடக்குது. ஆக்சுவலாக இந்த வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு அமைஞ்சிருக்க இந்த லொக்கேஷன்லேருந்து அம்பத்தூர் எஸ்டேட் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த பேரிகேடில் தமிழ்நாடு இபின்னு போட்டிருக்கு. அந்த அண்டர்கிரவுண்ட் கேபிள் பதிக்கிற அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அம்பத்தூர் எஸ்டேட் போகிறதுக்கு இந்த ஸ்டேஷன்லேருந்தும் ரீச் பண்ண முடியும். இதுதாங்க கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட். ஹோப் இந்த யூட்டிலிட்டி ஷிஃப்டிங் வேலைகள்லாம் முடிஞ்சு சீக்கிரமாக டனலிங் ஒர்க் வந்து இந்த வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோட்லேயும் தொடங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.